Prince Jewelry, Akshaya Tritiya offer. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4051 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், நம்ம ஏற்கனவே இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் பற்றி பேசும்போது கடந்த முறையோடு ஒப்பிட்டிருந்தோம். கடந்த முறை கிட்டத்தட்ட 4000, அதே போல தான் இந்த முறையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி 4051 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கு. முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்றத்துல தேர்தலுக்காக 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்ல 2469 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 536 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நாம் பெற்ற தகவலின் அடிப்படையில தற்போது 4051 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையதளத்தில் அது பதிவேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 2000 வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையில் அனுப்பியுள்ள தான் அவங்க அந்த பதிவேற்றத்தை மேற்கொண்டிருக்காங்க. நம்ம மாவட்ட வாரியாக சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் 38 மாவட்டங்கள் வாரியாக எவ்வளவு சட்டமன்ற தொகுதியில எத்தனை வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற விவரங்களை கேட்டு பெற்றிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது 4051 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டால் 16 சட்டமன்ற தொகுதியில் 419 வேட்பாளர்களும், அதே போல திருவண்ணாமலையில 8 சட்டமன்ற தொகுதியில 156 வேட்பாளர்களும், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் 10 சட்டமன்ற தொகுதியில அது 160 வேட்பாளர்களும் களங்காண்கின்றனர். இது போல தஞ்சாவூர்ல 65 வேட்பாளர்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 131 வேட்பாளர்கள் 7 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதாக செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை எடுத்துக்கொண்டால் 4 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதாக 65 வேட்பாளர்களும், வேலூர்ல 5 சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டு 65 வேட்பாளர்களும், கிருஷ்ணகிரியில 79, திருப்பத்தூர்ல 74, கள்ளக்குறிச்சியில 72, விழுப்புரத்துல 132, கடலூர்ல 127, தர்மபுரியில 83 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். கரூர்ல 166 வேட்பாளர்களும், சேலத்துல 193 வேட்பாளர்களும், ஈரோடு சட்டமன்ற தொகுதியில மொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதியில 118 வேட்பாளர்களும் களம் காண்கின்றனர். இது போல கோவை, திருச்சி, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் அப்படிங்கிற பட்டியல் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பட்டியல் அடிப்படையாக கொண்டுதான் 4051 வேட்பாளருக்கு களம் காண்கின்றனர் என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கரூர்ல 79 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். அம்பாசமுத்திரத்தில் குறைவாக 5 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அனைத்துமே இணையதளத்தில் பதிவேற்றக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் 7A அப்படிங்கக்கூடிய ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல வேட்பாளருடைய பெயர் மற்றும் அவருடைய சின்னம், அவருடைய புகைப்படம் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். இந்த 7A ஃபார்ம் தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த RO அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மையத்துல வெளியே ஒட்டப்படும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 34 சட்டமன்ற தொகுதியிலும் எத்தனை வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற முழு விவரங்கள் அரசியல் கட்சி சுயேட்சை என்ற அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேட்பு மனுக்கள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மொத்த விவரங்களையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது 4051 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்று மாலை உறுதிப்படுத்தும். அப்போது இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது முழுமையாக தெரிய வரும். இருந்த போதும் 4051 வேட்பாளர் களம் காண்கின்றனர் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகத்தை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளில் மொத்தமாக 4051 வேட்பாளர்கள் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளார்கள். Prince Jewelry, Akshaya Tritiya offer.